மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு லீனியராக போகாது. மார்க்கெட் ஒரு 2 வருஷமோ இல்லை ஒரு வருஷமோ வந்து வாலட்டைலாக இருக்குது, கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னோடனே உடனே ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. டவுனாக இருக்கும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாரு சார், அவருக்கு வந்து பாக்கெட் மணி மந்த்லி 500 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நான் எந்த வகையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு சார். லாங் டேர்மில் ஒரு எஸ்ஐபி எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது. எவ்வளோ ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, யார் ஃபண்ட் மேனேஜர், ஜென்ரலாக ரிட்டர்ன்ஸை பார்க்காம ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மார்க்கெட் அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசுகிற எல்லா வீடியோஸுமே சொல்கிறது என்னன்னா, பாஸ்ட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே எப்படி ஃபியூச்சருக்கும் பொருந்தும்? பழைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வரலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதான் 2024 அந்த மார்க்கெட் ஹை டச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, லோ கீழே போயிட்டு இருந்தப்போ. இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் நான் 2000 ரூபாய் தான் சேமிக்கிறேன், பட் மார்க்கெட் போகிற போக்க பார்த்தா என்னோட கேபிட்டலே நான் லூஸ் பண்ணிடுவேன் போல அப்படின்னு பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக எஸ்ஐபி பண்ணுற பல பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இது. ஜென்ரலாக வந்து மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு லீனியராக போகாது. அதாவது சீராக வந்து ஒரே நேரத்தில் வந்து எவ்ரி இயர் வந்து ப்ளஸ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. அவங்களும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாலட்டிலிட்டின்றது வந்து மார்க்கெட்டோட இன்டெகிரேட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மார்க்கெட் வாலட்டிலிட்டி பார்க்கல. இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை வந்து வாலட்டைலாக இருந்திருக்கு. இந்த வாலட்டைலாக இருக்கிற பீரியட்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து சில மாதங்கள் இருந்திருக்கு, சில நேரம் வந்து அது வந்து சில வருஷங்கள் இருந்திருக்கு. இப்போ எஸ்ஐபின்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா, பேசிக்காக நமக்கு வந்து ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது, அதை நம்ம வந்து எஸ்ஐபியை இன்வெஸ்ட் பண்ணுறோம். பெரும்பாலுமா எல்லாருமே கேட்கும்போது நம்ம வந்து எஸ்ஐபி எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு 10 வருஷம் தேவையில்லை, 15 வருஷம் தேவையில்லை, இல்லை 20 வருஷம் கழிச்சு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் இந்த பணம் தேவை இருக்குது, அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் மார்க்கெட் ஒரு 2 வருஷமோ இல்லை ஒரு வருஷமோ வந்து வாலட்டைலாக இருக்குது, கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னோடனே உடனே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது என்னென்னா, நம்ம அந்த 20 வருஷத்தோட ஜர்னியை மறந்துடுறோம். அந்த 2 வருஷத்துலேயே வந்து மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடுறோம். அதுக்கான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து உடனே எவால்வேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஃபேஸஸை கடந்து போகும். பட் ஒவ்வொரு தடவை வாலட்டைலாக இருக்கும்போதும் ஒரு நல்ல விஷயம் வந்து இன்வெஸ்டருக்கு நடந்துட்டு இருக்கு. அது என்னென்னா, என்ஏவி ரொம்ப ஒரு ரீசனபிள் லெவலில் இருக்குது, உங்களுடைய யூனிட்ஸ் வந்து பெருகுது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய யூனிட்ஸ் பெருகுது. இப்போ 20 வருஷம் ஒன்லி சீரான நிலையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் வந்து எப்பயுமே ஹையராக இருக்கும். இப்படி வாலட்டைலாக வரும்போது ஆவரேஜ் காஸ்ட் வந்து குறையும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது தான் எப்பயுமே. அதனால் இந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்து வரி பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ப்ரொவைடட் நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கோல் வச்சுட்டு இருக்கும்போது அதுக்காக ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த வாலட்டிலிட்டி நிச்சயமாக மாறும். மாறின உடனே உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸஸ் வந்து அது வந்து பேப்பர் லாஸ், அது வந்து ரியல் லாஸ் கிடையாது. எப்போ ரியல் லாஸாக மாறும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை போய் வித்ட்ரா பண்ணுறீங்க பாருங்கள், அப்போ தான் ரியல் லாஸாக இருக்கும். எல்லாமே பேப்பர் லாஸாக இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரே டிசிப்ளின்டாக அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். அது எப்போ நீங்கள் ரியல் லாஸாக பண்ணிட்டீங்களோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பேப்பர் லாஸை வந்து பார்த்து பயப்படாமல் ரெகுலராக எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. சார், இன்னொருத்தர் உங்கள் வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறவர், அவர் வந்துட்டு தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட வேலை போயிருச்சு. ஸோ இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் மாதிரி தான் பண்ணுறாரு. ஒரு சில டைம் மட்டும்தான் ஒரு பேமெண்ட்ஸ் கையில் வருது. ஸோ இது வரைக்கும் மாதம் ஒரு டேட் 5 வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தவர், சில டைம் மட்டும் தான் பேமெண்ட்ஸ் வருதுன்றப்போ அதை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக ஒரு டிசிப்ளின்டாக ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு கையில் எப்போயா தான் ஒரு அமௌண்ட் லம்சமாக வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வருதுன்னா அது என்ன பண்ணலாம் நான்ன்ற மாதிரி கேட்டிருந்தார் சார். இது வந்து 2 விஷயத்தை குறிக்குது. ஒன்று வந்து அவருக்கு வரக்கூடிய அந்த டேட் வந்து மாறி வருது அப்படின்ட்டு. இன்கம் குறைஞ்சிருக்கா அப்படின்றது தெரியல, பட் இன்கம் குறையல, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வருது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இருந்து என்னென்னா 2 விதமாக இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, ஒரு மாதத்து எஸ்ஐபி வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து சர்ப்ளஸ் வச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க்கில் வந்து எப்பயுமே சர்ப்ளஸ் வந்து அந்த ஒரு மாதம் எஸ்ஐபி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த மாதத்துக்கு கேஷ் ஃப்ளோ வரப்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஒருவேளை அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் வந்து லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து எஸ்டிபி கொடுங்க, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிபி வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எஸ்டிபி அப்படின்றது வந்து ஒரு லிக்விட் ஃபண்டில் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் அதுலேருந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி ஃபண்டு அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ மந்த்லி பண்ணணுன்றது இல்லை, உங்கள் கையில் எப்போ லம்சம் இருக்கோ அதில் வந்து லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்டிபி தானாக போயிட்டுருக்கோம். அந்த எஸ்ஐபி போகிற மாதிரியே பர்டிகுலர் டேட்டில் எஸ்டிபியும் போக ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் கிடைக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் பணம் வருதோ லிக்விட் ஃபண்டை வந்து டாப் அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய டிசிப்ளின்ட் ஹேபிட்டையும் கண்டினியூ பண்ண முடியும். சார் ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாரு சார், அவருக்கு வந்து பாக்கெட் மணி மந்த்லி 500 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நான் எந்த வகையிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு சார். காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி 2 விதமான கோல்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த கேஸில் வந்து நம்ம லாங் டேர்ம் அப்படின்றதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் வந்து பேரண்ட்ஸ் டேக் கேர் பண்ணுறாங்க, இல்லை வந்து கேர்டேக்கர் டேக் கேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். பட் மீதி இருக்கிறது சர்ப்ளஸ், அந்த அளவுக்கு செலவுகள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு லாங் டேர்மில் ஒரு எஸ்ஐபி எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஏன் எஸ்ஐபி என்னென்னா நிறைய வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு நல்ல ஸ்கீமை சூஸ் பண்ணிவிட்டு அதில் எஸ்ஐபியை போட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தெரியாமையே இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து போயிட்டு இருக்கும். ரெண்டாவது, இது வளர்ச்சி நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வளர்ச்சி வந்து பெரியதாக இருக்கும். இனிஷியல் ஒரு சில வருஷங்களில் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு 4-5 வருஷம் ஆகும்போது அதோடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு கோல்ஸ் இருந்ததுனாலும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்ஐபி ஒரு நல்ல ஸ்கீம் சூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நல்ல ஸ்கீம் சூஸ் பண்ணோன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார். சரி, முதல்ல நல்ல ஸ்கீம் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து எவ்வளோ ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, யார் ஃபண்ட் மேனேஜரு, யார் அதோட ஸ்பான்சர், இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு சீராக இருக்கா, இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி நிறைய சேர்ன் ஆகுதா, எவ்வளோ நேரம் வந்து ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கு. ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக ரிட்டர்ன்ஸை பார்க்காம ரோலிங் ரிட்டர்ன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட் அந்த மாதிரி மல்டிபிள் சீரீஸை எடுத்து பார்க்குறது தான் வந்து ரோலிங் ரிட்டர்ன். ஸோ அதனுடைய ரோலிங் ரிட்டர்ன்ஸ் மச் பெட்டராக இருக்குது. வாலட்டிலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரேஷியோஸில் சொல்லுவாங்க, இல்லை பீட்டா சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது. ஆனால் அவுட்பீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னாலே வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்த்து பண்ணலாம். தெரியல அப்படின்னா யாராவது ஒரு நல்ல கன்சல்டன்ட் கிட்டயோ அட்வைசர்ஸ் கிட்டயோ போனீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மார்க்கெட் அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் பேசுகிற எல்லா வீடியோஸ்லுமே சொல்கிறது என்னன்னா, பாஸ்ட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே எப்படி ஃபியூச்சருக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஏன்னா அன்பிரடிக்டபிள்னு சொல்கிறப்போ எப்படி பழைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அதை பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தார். இப்போ பழைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு யாருமே வந்து சொல்கிறது இல்லை. இந்த பழைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி இருக்குது, அதனால் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பழைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரிவர்ஸ் மிரர் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக ஒரு இண்டிகேட்டர். பட் ரிவர்ஸ் மிரரே பார்த்துட்டு நீங்கள் வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா உங்களால் பண்ண முடியாது. டெஃபினட்டாக ஆக்சிடென்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பழைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வரலாம். ஸோ அதை விட நீங்கள் பெட்டராக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்கணும். என்ன உங்களுக்கு அது வந்து ஆஃபர் பண்ணுது, இந்த நேரத்துலேருந்து என்ன ஆஃபர் பண்ணுது. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. பட் நாளையிலேருந்து என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் தெரியணும் நமக்கு. ஸோ இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் நாளைக்கு தொடருமா அப்படின்றதும் தெரியணும். ஏதாவது சரிவு இருக்கா அப்படின்றதும் தெரியணும். இது ரெகுலராக ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா பாஸ்ட் ரிட்டர்னை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரிஸ்க் தான். அதுக்காக பாஸ்ட் ரிட்டர்னை பார்க்கக்கூடாதுன்றது இல்லை. பாஸ்ட் ரிட்டர்ன் வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் இண்டிகேட்டராக பாருங்கள். பட் வந்து அதையே வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே ஃபியூச்சரிஸ்டிக் அவுட்லுக் என்ன அப்படின்றத பாருங்கள். சார், கடைசியாக எல்லார்ட்டேருந்தையும் வந்து ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒழுங்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நிறைய வீடியோஸ் எல்லா சைடும் எல்லா விஷயங்களும் கன்சியூம் பண்ணுறப்போ எங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றாங்க, இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுனாலே அவங்க எல்லாம் பாதி பேர் அதை வாங்கவும் செஞ்சுருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஓரளவுக்கு 50% தான் ரைட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய நேரத்தில் வந்து இந்த மாதிரி பாஸ்ட் ரெக்கார்டை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியான விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அதுக்கு, அந்த விஷயங்களையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபண்ட் லெவலில் சேஞ்சஸ் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஃபண்ட் வந்து கொஞ்சம் எங்காக இருக்கும்போது அதோடைய ரிஸ்க் எபிலிட்டி ரொம்ப நிறைய இருக்கும். அதாவது மீன்ஸ் எங்காக இருக்கும்போது நம்ம கார்பஸ் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸ்கீமோட ஒரு கார்பஸ் ரொம்ப பெருசாக என்ன ஆகும் அப்படின்னா, சில இடங்களில் வந்து லிக்விடிட்டிக்காக ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக வேணும் அப்படின்னும் போது இந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். உங்களுடைய அதே ஆப்ஜெக்டிவ் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு அக்ரெசிவ் வேண்டாம், எனக்கு ஓரளவுக்கு மாடரேட் அக்ரெஷன் போகிறோம் அப்படின்னா ப்ராபப்லி இந்த ஸ்கீமே உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். அதனால உங்களுடைய
மனநிலை, உங்களுடைய கோல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் பெட்டர், அந்த ஸ்கீம் பெட்டர்ன்றது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்கபிலிட்டி எடுக்க முடியும், ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான தீர்வு கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.